அன்பார்ந்த தோழர்மார்களே, நாங்கள் இன்றைய முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் எதுக்காக நடாத்துகிறோம் என்றால், வார மார்ச் 1ஆம் தேதி கொழும்பில் சுகதாத்த அறையில் எங்களுடைய மாநாடு 4வது மாநாடு நாங்கள் நடத்த போகிறோம். அப்போ அதுக்கான மக்களுக்கு அந்த தகவலை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் நடத்துகிறோம். இனி இது இலங்கையிலேயும் உலகத்திலேயும் ஒரு ஒரு அரசியல் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் ஒரு சந்தி என்று சொல்லலாம். ஒரு சந்தி. அந்த சந்தியில் தான் நாங்கள் எங்களுடைய 4வது மாநாடு நடத்த முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலம் 2022ஆம் தேதி என்ன மாதிரி சம்பவங்கள் இலங்கை பொருளாதார அடிப்படையில் நடந்தது. ஏனென்றால் இலங்கை ஒரு 2022 ஏப்ரல் மாதம் வரும்போது கோட்டாபய ராஜபக்ஷ என்ற ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கும்போது ஏப்ரல் மாதம் 2022 இலங்கையில் பொருளாதாரம் பேங்க்ரப்டட் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய கடனை திரும்ப கட்ட முடியாத நிலைமை உருவாகி இருந்தது. அதே நேரத்தில் எரிபொருள்கள் மற்ற மக்களிட முக்கியமான தேவைகள் மின்சாரம் இல்லாமான ஒரு நிலைமை உருவாயிட்டது. அதால் தான் இந்த அறகலே என்ற சம்பவம் நடந்தது. இனி அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்றால் நாங்கள் அது எந்த மாதிரி நாங்கள் பார்க்கணும் என்றால், கடந்த 76 வருடம் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன முன்னணின்ற மாதிரி பலவிதமான பெயர்களில் வந்த இந்த பிரபுதந்திரங்களோட கட்சிகள் அவங்கள் தான் ஆட்சி செஞ்சது, அவங்கள் தான் ஆட்சி நடத்தினது. அதுலேயும் 1977ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நவதாரால பொருளாதார திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 50 வருஷத்துக்கு கிட்ட காலகட்டம் இந்த கட்சிகள், நான் முதல் சொன்ன இந்த பிரபுதந்திரத்தின் கட்சிகள் இலங்கையில் ஆட்சி நடத்தது. இனி அதில் வந்த மோசமான நிலையத்துக்கு தான் நாங்கள் 2022ஆம் ஆண்டில் நாங்கள் அந்த முகம் கொடுத்த அந்த பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதார நெருக்கடியோடு என்ன நடந்தது? அந்த பொருளாதார நெருக்கடி என்ன நடந்தது என்றால், அந்த பிரபுதந்திரங்கள் என்ற அந்த கட்சிகளை வேண்டாம் என்று சொல்லி ஒரு புது கட்சியை 2024 செப்டம்பர் நவம்பர் மாதத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு புது கட்சி என்பிபி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தது மக்கள். அதில் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையத்த தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு எல்லாரும் சேர்ந்த மக்கள், சிங்கள மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தின்ற கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. இனி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அந்த மக்கள் அந்த கடந்த பழைய கட்சிகளுக்கு விரோதமாக ஒரு புது கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்து அவங்களுடைய இருந்த எதிர்பார்ப்புகள் இப்போ நடைமுறை ரீதியாக நடக்குதா இல்லையா? எங்களுடைய பதில் இல்லை. அதனால் நாங்கள் இன்னொரு அதனால தான் நான் முதல்ல சொன்ன ஒரு அரசியல் அடிப்படையில் எடுத்து பார்த்தா நாங்கள் ஒரு சந்தியில் இருக்கிறோம். நாங்கள் யாரை நம்புறது? பாரம்பரிய கட்சிகள் நம்ப முடியாத ஒரு 76 வருஷத்தை நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ 1.5 வருஷத்துக்கு கிட்ட அதுக்கு ஒரு பதில் கொண்டு வருவாங்கன்னு நினைச்ச இந்த மக்கள், இந்த தேசிய மக்கள் சக்தின்ற அந்த ஆட்சியை நாங்கள் இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அவங்களும் அதே பொருளாதார திட்டம், அதே அரசியல் திட்டங்கள், ஜனநாயகம் இல்லாமல் கொண்டு வந்த அந்த பயங்கரவாத தடை சட்டங்கள் அதே மாதிரியே கொண்டு இருக்கிறாங்க. தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரோம் என்று சொன்ன அந்த கட்சி, அந்த தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அந்த தீர்வு கொண்டு வராமல், அதை பற்றி பேசாமல், அதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இயங்குகிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் முன்னிலை சோசியலிச கட்சி இந்த அரசியல் நிலைமையை நாங்கள் எந்த முறையாக பார்க்க வேண்டும். அப்போ மக்களின் வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் மத்தியில் மக்களுக்கு ஒரு வெற்றி வேண்டும், அந்த வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதனால தான் நாங்கள் இந்த
இந்த மாநாடு 4வது தேசிய மாநாடு இது இப்போ 2012ஆம் ஆண்டில் நாங்கள் முதல் எங்களுடைய மாநாடு ஏப்ரல் மாதத்தில் வச்ச பிறகு நடத்தினதுக்கு பிறகு இது 4வது தேசிய மாநாடு. இது இன்னொரு தேசிய மாநாடாமல் இருக்காமல் இது ஒரு அரசியல் ரீதியாக எடுத்து பார்த்தா ஒரு புது ஒரு வித்தியாசமான தேசிய மாநாடாக நாங்கள் நினைக்கிறோம். அது ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன இந்த அரசியல் நிலைமை, ஏனென்றால் நான் சொன்ன அந்த புது எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போன 1.5 வருஷத்துக்குள்ள அந்த புது எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போன ஒரு நிலைமை, அரசியல் நிலைமை. அதனால் மக்களுக்கு வெற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு புது வேலைத்திட்டம் வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வர்க்கத்துக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு ஒரு கட்சி, அந்த அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியின் அடிப்படையில் நாங்கள் முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி 4வது தேசிய மாநாடு நடத்துறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கான நான் முதல்ல சொன்ன அந்த கருப்பொருள் வச்சு என்னென்றால் வர்க்கத்துக்கு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு ஒரு கட்சியின் அடிப்படையில் நாங்கள் இந்த 4வது மாநாடு மார்ச் 1ஆம் தேதி கொழும்பில் நடத்துறதுக்கான எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதில் இலங்கை பூரா இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளில் சேர்ந்த இடதுசாரி கட்சிகள் புரட்சியை நண்பர் ஒரு சோசியலிச சமுதாயம் கொண்டு வர வேண்டும், அதுக்கு ஒரு இடதுசாரி வேலைத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இன்னமும் போராடி கொண்டிருக்கிற கட்சிகள், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் என்ற மாதிரி நாடுகளில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள், அவங்களுடைய பிரதிநிதித்துவர்கள், அதே மாதிரி சில நபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. இனி இந்த மாநாடு, அதனால் நான் முதல் சொன்ன மாதிரி இது இன்னொரு மாநாடு அல்ல. அந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நான் முதலாக எங்களுடைய முதல் மாநாடு நடத்தின பிற்பாடு நடக்கிற 4வது எடுக்க வேண்டாம். இது ஒரு வித்தியாசமான மக்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு மாநாடு. இந்த மாநாடில் இப்போ மக்கள் மத்தியில் பலவிதமான கேள்விகள் இருக்குது. ஒன்று இப்போ நாங்கள் யாரை நம்புறது, யாரை நம்ப இயலும்? அது நாங்கள் கடந்த பிராதிசப தேர்தல் நாங்கள் கண்டது என்ன, ஏனென்றால் கடந்த 2024 நவம்பர் மாதத்தில் நடந்த பொது தேர்தலுக்கு பிற்பாடு நடந்த பிராதிசபை தேர்தலில் அந்த மக்கள் மத்தியில் இருந்த விசேடமாக வடபகுதிகளில் இருந்த வடக்கு கிழக்கில் இருந்த மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் இருந்த இந்த தேசிய மக்கள் சக்தியை பற்றி இருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. அதனால் இதை நாங்கள் சரியான முறையில் பார்க்கணும். அப்போ இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்விதான், நாங்கள் யாரை நம்புறது? கடந்த பாரம்பரிய கட்சிகள் நம்ப முடியாத ஒரு நிலைமை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதை பற்றி புதுசாக விடயங்கள் சொல்ல தேவையல்ல. அதே மாதிரி ஒரு புது வேலை திட்டத்தை கொண்டு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தின்ற அந்த ஆட்சியிலையும் அதே வழியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய பிரச்சனைக்கு ஒரு விதமான தீர்வு கொண்டு வர முடியாத அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் யாரை நம்புறது? வேறு யாரும் நம்புற தேவையில்லை. மக்கள் நம்ப வேணும் மக்களை பற்றி. அப்போ எங்களுடைய வேலை திட்டம் நாங்கள் முன்னிலை சோசியலிச கட்சி இவங்க எல்லாம் கடந்த கட்சிகளுக்கு விட வித்தியாசமான ஒரு புது வேலை திட்டம் கொண்டு வந்தாலும் இந்த வேலை திட்டத்தை மட்டும் நம்பி எங்களுக்கு வாக்கியளித்து இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வர முடியாதுன்ற அந்த கருத்தியல் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கணும். ஏனென்றால் மக்கள் இந்த அரசியலுக்கு ஈடுபடாமல், அரசியலில் ஈடுபடாமல் வாக்கு மாத்திரம் கொடுத்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வாக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு அரசியல் நிலைமை இலங்கையிலேயும் உலகம் பூராமல் இருக்கிற ஒரு நிலைமை இது. அதனால் இந்த முறைமையை நாங்கள் மாற்ற வேண்டுமென்றால், ஒரு புது முறைமையை நாங்கள் கொண்டு வர வேண்டுமென்றால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுடைய வாக்களிப்பு மாத்திரம் கொடுத்து அந்த 5 வருஷம் பூரா
ஆட்சி செய்கிற ஆக்கள், ஆட்சி செய்கிற கட்சிகள் எங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொண்டு வருவாங்கள், சமத்துவமான வாழ்க்கையை கொண்டு வருவாங்கள், முற்போக்கான ஒரு வேலைத்திட்டத்தை கொண்டு வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பில் இருக்க முடியாதென்ற அந்த முடியாதென்ற கருத்தை, அந்த கருத்தியலை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ நாங்கள் எப்படியாவது மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எப்படி இந்த அரசியல் ஈடுபடுறது, வாக்குகள் அளிக்கிறதுக்கு அப்பால போய் நாங்கள் நெடுகளும் 5 வருஷம் நெடுகளும் 5 வருஷத்தில் நாங்கள் எந்த மாதிரி அரசியலில் இயங்குறது, அதுக்கான வேலை திட்டம் என்ன, அதுக்கான மக்கள் சபைகள் நாங்கள் கிராமத்தில் நகரங்களில் எப்படி நாங்கள் உருவாக்குறதுன்ற காரணத்தை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய வேலை திட்டம் முன்னிலை சோசியலிஸ்ட் வேலை திட்டம் அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி இந்த வார மார்ச் 1ஆம் தேதியை நாங்கள் தேசிய பிரச்சனையை முடிவு காண்றதுக்காக அது தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வைக்க போகிறோம். அது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையத்து மக்கள் இந்த தேசிய பிரச்சனையால் அவங்களுக்கு வந்திருக்கிற தாக்குதல், இனவாத தாக்குதல், அதே மாதிரி இன ஒடுக்குமுறை இது இல்லாமாக்குற இந்த அரசியல் ஜனநாயகம்ன்றது எப்படி உருவாக்குறதுன்ற அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் வைக்க இந்த மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் வேலை திட்டம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் இரு சபை என்ற அடிப்படையில் ஒரு 2 பாராளுமன்றம், ஒரு பாராளுமன்றம் இந்த மாதிரியே இயங்கும். அதே மாதிரி அதுக்கு பெரலலாக இன்னொரு பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழ் பிரச்சனைகளுக்கு, முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு, கலாச்சார பிரச்சனைகளுக்கு, மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அந்தந்த தமிழ் முஸ்லீம் மலையத்து மக்கள் இருக்கும் அந்த பிரதேசங்களில் அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி தீர்வு எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு 2வது பாராளுமன்றம். அதே மாதிரி நாங்கள் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இந்த மார்ச் 1ஆம் தேதி மாநாடில் அந்த தமிழ் முஸ்லீம் மற்றும் மலைய மக்கள் என்று இருக்கிற இந்த தேசிய பிரச்சனை இல்லாமாக்குறதுக்காக, அதுக்கு தீர்வு கொண்டு வரதுக்காக அந்த வேலை திட்டத்தையும் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்க முயற்சி செஞ்சுருக்கிறோம். இனி இந்த மாதிரி நிலைமையில் தான் நாங்கள் 4வது மாநாடு நடத்த நாங்கள் எங்களுடைய அது திட்டம் வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இலங்கை புது அரசாங்கம் இப்போ இந்திய அதிகாரத்துக்கு மேலாதிக்கத்துக்கு இந்திய அதிகாரத்துக்கு தேவையான மாதிரி தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நேரம், அதே மாதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அவங்களுக்கு தேவையான அவங்களோட அரசியல் நோக்கங்களுக்கு அடிப்படையாக தீர்வுகள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நேரம். அதனால் இந்த மாநாடு ஒரு அளவுக்கு இது இந்த இந்திய அமெரிக்க மேலாதிகவாதத்துக்கு எதிரான, ஏகாதிபத்தியவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடாக மாற வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகமே அழிச்சு கொண்டு இருக்கும் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடாக இது வேற வேணும். இனி அதனால் நாங்கள் இந்த மாநாடு, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கடந்த மாநாடுக்கு விட ஒரு வித்தியாசமான ஒரு மாநாடு. அதனால் நாங்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு முற்போக்கான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும்னு நினச்சி கொண்டிருக்கிற மக்களுக்கு, அந்த மாதிரி சிந்தனையில் உள்ள மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய மாநாடோடு சேர்ந்து, எங்களுடைய வேலை திட்டத்தோடு சேர்ந்து எந்த மாதிரி அந்த மக்களின் அதிகாரத்தை நாங்கள் எந்த மாதிரி கொண்டு வரதுன்னு அந்த வேலை திட்டத்தோடு சேர்ந்து வார வருஷங்களில் எங்களோடு சேர்ந்து இடதுசாரியம் ஒரு புது இடதுசாரி வேலை திட்டத்தை இயங்குறதுக்கான ஒரு அதுக்கு உங்களுடைய உதவியை கொடுக்க வேண்டும்னு நாங்கள் சொல்லி, அதுக்கான தைரியம் உங்களுக்கு தேவை என்ற காரணத்தையும் நினைவு பண்ணி நான் என்னுடைய ஊடக சந்திப்பு முடிக்க போகிறேன்.